ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக கடாய் பன்னீர் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பெரியதாக கட் பண்ணது, பன்னீர் கட் பண்ணது சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதே பேனில் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. மிளகு, சீரகம், பிரிஞ்சி எல்லாம் சேர்த்து பொரிஞ்சதும் வெங்காயம் பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி பியூரியாக எடுத்துக்கோங்க. 2 தக்காளி பியூரியாக எடுத்துக்கோங்க. மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொத்தமல்லி தூவிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம இப்போ ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் ஆனியனும் பன்னீரையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. இப்போ சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக கடாய் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.